நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். ஒரு 2 பிரச்சனைக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். என்னுடைய 2வது பையனுடைய மனைவி சரியாக அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழறதுக்கு விரும்பலை. அப்போது இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டின்னு வந்தோம். அப்பொழுது சகோதரர் ஒரு வார்த்தை சொன்னார், சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு. அதை பிடிச்சி நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதுக்கு அடுத்த மாதமே அந்த பெண் கர்ப்பம் தரித்தா. நெக்ஸ்ட்டு மே மாதமே இன்னொரு கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. நானும் ஒரு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டராக 35 வருஷம் வேலை செய்தேன். இங்கே வரப்போ ஐயா சொன்னார், வரவங்களுக்கெல்லாம் கடவுள் ப்ரைஸ் வச்சுன்னுக்கிறாரு, நீங்களாக வரல, அவராக கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிவிட்டு நான் விசுவாசித்தேன். எனக்கு என்ன ப்ரைஸு, நான் என் மருமகளை கூப்பிட்டு வந்துக்கிறேன், எனக்கு என்ன ப்ரைஸுன்னு. வேலை செய்கிறப்போ சில பிரச்சனைனால 2 இன்க்ரிமெண்ட் நின்று போச்சு. ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அதன் பிறகு உங்களுக்கு எல்லாம் சாதகமாகுதுன்றப்போ மேனேஜ்மெண்ட்டும் சாதகமாக ப்ரைவேட் எய்டட் ஸ்கூலில் நான் போய்ட்டு பெட்டிஷன் கொடுத்தோடனே 7 வருஷத்துக்கு பிறகு எனக்கு வர வேண்டிய எல்லாம் நிறுவி வந்தது. கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சரஸ்வதி. நான் மதுரவாயிலேருந்து வரேன். என் மகன் இப்போ 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. 3ஆம் மாதம் வந்து மூளை வளர்ச்சி டெஸ்ட் எடுக்கணும். ப்ளட் டெஸ்ட் மூலியமாக தான் பார்க்கணும். நாங்கள் ரொம்ப கவலையோடு கஷ்டத்தோடு இருந்தேன். இங்கே ஜெபிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, சாத்தான அந்த குழந்தைய அழிக்க பார்க்குது, நீங்கள் அந்த பாப்பாவை வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு, குழந்தைக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கடவுளுக்கு கொடை பண்ணி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரீதா, என் ஹஸ்பண்ட் பேர் ஷாம்பாக்கியம். எங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தான் மேரேஜ் ஆச்சு. என்னுடைய சாட்சியே வந்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தான் எங்களுடைய திருமணமே நடந்துச்சு. எங்களுடைய மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 தலைமுறையாக சாபத்தின் காரணமாக பெற்றோர்கள் முன்னிருந்து கல்யாணமே பண்ணி வைக்கலை. ஆனால் என்னுடைய மாமியாரும் இந்த மாதம் நடத்த அன்பரின் பாதத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிச்சு எங்களுடைய திருமணத்தை கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நடத்தி வச்சதற்காக அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 வருஷமாக என் கிட்னியில் 2 கிட்னியில் கல் இருந்தது. டாக்டரெல்லாம் எனக்கு வந்து ரத்தம் எல்லாம் உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி குடல் இறக்கமும் இருந்தது, அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் அன்பரின் பாதத்தை தேடி நான் ஒவ்வொரு நாள் ஐயா கொடுக்குற வார்த்தையை வச்சு நான் ஜெபித்து ஒரு நாள் ஜுரம் வந்துடுச்சு. அவள் ப்ரேயராருக்கு நான் ஃபோன் பண்ணி அந்த ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசினாங்க, உனக்கு சுகமாக்குவார் என்று சொன்னாங்க. அப்போ பில்ரோத் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு என் ஃபுல் செக்அப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ பண்ணப்போ என் கிட்னியில் கல்ல எனக்கு குடலை இறக்குமே இல்லை, எனக்கு நார்மலாக இருக்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 34:5 சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரச்சனை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், திடீர்னு சரீரத்தில் பலவீனங்கள் வரும். இப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது நிறைய பேர் என்ன பண்றாங்க, சவுலை போல அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடி ஆலோசனை கேட்டு போறோம். ஏன் இது நடக்குது, அங்க நடக்குது, தேவையில்லாத இடங்களுக்கு எல்லாம் போறோம். ஆனா பிரச்சனை வந்த உடனே பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற ஆண்டவரை மறந்துடுறான். எல்லா இடமும் சுத்திட்டு எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் கடைசியா தான் ஆண்டவர்கிட்ட வர்றான். நேரம் போயிடுச்சு, அதுக்குள்ள இன்னும் அந்த பிரச்சனை வலுவடைந்து பெருசா போயிடும். ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா முதல்ல நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய இடம் உதவி செய்கிற ஒத்தாசை தருகிற பர்வதமாகிய ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கணும். இந்த வசனம், அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியணும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவர் தான். கடைசியா அவரிடத்துல தான் வந்து நிற்கணும். இப்போ உங்களுக்கு சரீரத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சிங்களேன், நீங்க டாக்டர் இடத்துல போகணும். டாக்டர் இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லலை. அதுக்கு முன்னால ஆண்டவரத்துல ஒரு சின்ன ஜோமன் ஆண்டவரை நோக்கி பார்த்தா, ஆண்டவரே இந்த பிரஸ்ட் பகுதியில் இப்போதான் ஒரு கட்டி வந்திருக்கு, இந்த அக்கில் ஒரு கட்டி வந்திருக்கு. ஏற்கனவே இதை குறித்து நிறைய பேர் தப்பான வியாதி, இது பயங்கரமான கொடூரமான வியாதி, ஆழ்கொல்லி வியாதி, உயிர் சேதம் வந்துருன்னு சொல்றாங்க. ஆண்டவரே
அதனால நான் எதுக்கும் டாக்டரை பார்க்க போறாண்டவரே, எனக்கு கூடவே நீங்க வாங்க, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், நீதான் உதவி செய்கிற தெய்வம், நீர் குணமாக்குக யெகோவா ராஃபா, எனக்கு நீங்க சுகம் தர முடியும், நீங்களே கூட என்ன சுகமாக்கலாம், இல்லைன்னா சீலோவாமலே போய் எனக்கு சுகம் கொடுக்கலாம். ஆண்டவர் ஒரு குருடனுக்கு அவர் அந்த இடத்துல ஸ்பாட் மிரக்கிள் கொடுத்தார். ஆனா இன்னொரு குருடனுக்கு சேத்த பூசி கண்ணில் தடவிட்டு சீலோவாமலே போய் கழுவினார். அப்படின்னா அது டாக்டர்கிட்ட போறதுக்கு அடையாளம். அங்க போய் கழுகுனார். இன்னொருத்தங்கிட்ட சொல்றாரு, அந்த குஷ்டரோகிகள்கிட்ட நீ போய் உன்னை அந்த ஆசாரியர்களிடத்துல காண்பின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆஸ்பத்திரியில டாக்டர்கள் மூலமாக நான் குணப்படுத்தினேன்றது திட்டணி போன்றதுக்கு அடையாளம். அப்ப பாருங்க, வார்த்தையை கொண்டு அற்புதம் செய்கிற ஆண்டவர் சில நேரங்களிலே சில காரியங்களிலே மருத்துவமனைக்கு போய் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிசயத்தை செய்வ ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, எடுத்த எடுப்புல ஆண்டவரை மறந்துறீங்க. குடுன்னு அது யாரு ஸ்பெஷலிஸ்ட், இது யாரு ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை தேடி ஓடிடுறீங்க. தப்பு இல்லை, போங்க. ஆனா போறதுக்கு முன்னால ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு போனோம். ஆண்டவரை நோக்கி பார்த்தா என்ன தெரியுமா நடக்கும்? அனஸ்தீசியனிஸ்ட் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருப்பார். அந்த ஆபரேஷன் பண்ற டாக்டருடைய புத்தி ஆண்டவருடைய கையில இருக்கும், ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருப்பார். நீர் இந்த டாக்டருக்கு போதித்து அவர் நடக்க வேண்டிய வழியிலே அவரை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர். அப்படின்னா இந்த சர்ஜரியை எப்படி நடத்தணும்னு அவரை நடத்துகிற கர்த்தர் நீர் நடத்தும். நீர் அவங்கள கையை பிடிச்சி செய்யுங்கன்னு அதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். என் கையில பிடிச்சு கொடுத்துட்டானே, அங்க ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவனுக்கு பதில் சொல்ல முடியாத, என்னை நம்பி என்கிட்ட ஒப்படைச்சு அனுப்புனானே, அவனை மீட்டு கொண்டு வரணும். சில நேரங்கள்ல உன்னுடைய மரணத்திற்கான காலங்கள் குறிக்கப்பட்டிருந்தால் கூட கிருபையை பேஸ் பண்ணி உன் ஜெபம் உன் மரண நாட்களை தள்ளி போடும், மரண வருஷங்களை தள்ளி போடும். ஆண்டவரை நோக்கி பாருங்க. எது வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த ஜெபம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜெபத்திற்கான பலன் உன்னை உயிரோட காக்கும். அந்த ஜெபத்துல ஒரு வார்த்தை இருக்கும், அந்த மங்கள வார்த்தையை பிடிச்சிட்டு போங்க. வேதம் சொல்லுகிறது, நீ கேட்ட அந்த வார்த்தை இரவிலே தூங்கும் போது உன்னை பாதுகாக்கும், நீ விழிக்கும் போது உன்னோடு சம்பாஷிக்கும். சர்ஜரி போகிற பிள்ளைங்களுக்கு நான் மங்கள வார்த்தை கொடுத்து சொல்லி அனுப்பு, ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறேன், நீ தூங்கும் போது. அப்படின்னா அனஸ்தீசியால எல்லாம் மறந்து மயங்கி இருக்கும் போது நீர் இப்பொழுது இவளுக்கு கொடுத்த வார்த்தை அனஸ்தீசியா நேரத்திலே இவளுடைய உயிரை காப்பாற்றும். அவ அனஸ்தீசியா முடிஞ்சு கண்களை திறக்கும் பொழுது இந்த வார்த்தை அவளுடைய இருதயத்தில் பேசும். ஏன்னா நீ பிழைச்சிட்ட, இந்த வார்த்தையின்படி கர்த்தரவனுக்கு அற்புதம் செய்தார். கண்ணு முழிச்ச உடனே அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு குமரி மாவட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர், அவருக்கு ஹார்ட்டில் நிறைய பிளாக், அவரு நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு சரீரத்தை டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு அவர் பயம், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயம், ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். அப்போ ஒரு நாள் அவர் டிவி ப்ரோக்ராம் நம்மளுக்கு ரெகுலராக பார்க்குறவர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, தம்பி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எனக்கு இத்தனை பிளாக் இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் இது ஆர்ட்ரியில் இந்த இடத்துல இருக்குது, இந்த பிளாக் இந்த இடத்துல இருக்குது, எல்லா பிளாக்கையும் சொல்லிட்டார், இங்கே இருக்குது, மொத்தம் 3 பிளாக்காக நம்ம சொன்னார். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியும், நான் ஒரு டாக்டரு, எனக்கு பைபாஸ் தான் வழி, வேறு எந்த வழியும் இல்லை, எதுவும் ஆஞ்சியோபிளாஸ்ட்ரி எல்லாம் சக்ஸஸ் ஆகாது, அதுதான் எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டா எனக்கு ஒரு திருப்தி வந்துடும் தம்பி, அதனால ஜெபத்துக்காக வேண்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நான் சொன்னேன், நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கூப்பிடுங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ப்ரேயர்லேயே சர்ஜரி முடிச்சிருவாருன்னு. ப்ரேயரில் சர்ஜரியா அப்படின்னா? ஆமாம், இன்னைக்கு என்னமோ ஆண்டவர் சொல்கிறாரு. சரி, அப்போ நான் கிளினிக்கெல்லாம் ஓபி எல்லாம் முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன் தம்பி அப்படின்னா. எல்லாம் முடிச்சுட்டு நைட் ஒரு 10 மணிக்கு கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ ஆண்டவர் ரெடி ஆகிட்டார். எதுக்கு அவர் ஃப்ரீ ஆகிட்டாரு? சர்ஜரிக்கு, மிரக்கிளுக்கு அவர் ரெடி ஆகிட்டார், ஃப்ரீ ஆகிட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் ரெடி ஆகிட்டார், ஜெபம் பண்ணலான்னு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது ஃபுல்லாக வசனங்கள் தான், பைபிளில் இருக்கிற வசனங்களை தான் சொல்லி சொல்லி சர்ஜரி நடக்குது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் இப்பொழுது இருதயத்தை ஓப்பன் பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஆண்டவர் ஓப்பன் பண்ணிட்டார். அனஸ்தீசியனிஸ்ட் எல்லாம் இது அயர்ந்த நித்திரையை வர பண்ணியிருந்தார், இப்பொழுது இவருக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு அனஸ்தீசியா எல்லாம் பண்ணி எடுத்து எல்லாம் அனஸ்தீசியாலேருந்து தொடங்கியாச்சு பிரேயர். கர்த்தர் அன்றைக்கு 3000 பேருக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். முதல் அனஸ்தீசியா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் தான் ஆதாமுக்கு கொடுத்தாரு.
ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். சொல்லி எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னாச்சுன்னா, பழைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான புதிய இருதயத்தை பொருத்துவேன் என்று சொன்ன வசனத்தின்படி இவருடைய அடைப்பு நிறைந்த பழைய இருதயத்தை எடுத்து போட்டு நவமான புதிய இருதயத்தை பொருத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா ஹார்ட்டே ரீப்ளேஸ்மெண்ட், ஹார்ட் என்ன சொல்றது, ஹார்ட் சர்ஜரி அல்ல, ஹார்ட்டே ரீப்ளேஸ்மெண்ட். அதான் நவமான புதிய இருதயம். அப்படின்னா ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தேன் என்ற வசனத்தின்படி சர்ஜரியை சக்சஸாக செய்து முடித்ததற்காக ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ப்ரேயர் முடிச்ச உடனே அவர் கேட்டார், எங்கேயாவது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் உள்ள சர்ஜரி தியேட்டரில் நின்று இருக்கீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு அங்கே என்ன டாக்டர் வேலை, எனக்கு அங்கே வேலையே இல்லையே. சர்ஜரி தியேட்டருக்கு உள்ளே போகிறது எனக்கு வேலை இல்லை. சர்ஜரி தியேட்டருக்கு போகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, வெளியே நின்று ஜெபிக்கிறது தான் என் வேலை. அவர் சொன்னார், ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி நடக்குமோ அப்படியே நீங்கள் வசனத்தை வச்சு கிளியராக அனஸ்தீசியா கொடுத்ததுலேருந்து, அனஸ்தீசியா கிளியர் ஆகி என் கண்ணு திறக்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் ஜெபத்தில் பண்ணிட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு புது இருதயம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. 3 நாள் கழிச்சு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, என் இருதயத்தில் இருக்கிற அடைப்பெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்னைக்கு அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. இன்னைக்கு அவருடைய வார்த்தையில உயிர் இருக்கிறது. நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்புங்க. ஆண்டவரை நம்பிட்டு டாக்டர் மேல உங்க பாரத்தை வைங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேளைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதை நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது, எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருள்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக, சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும், கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாகன்னு நான் ஜெபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளில் இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக, யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக, ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே, குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.